நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஒன்றை மட்டும் நான் சொல்லுவேன், நன்றி தேவனே. நன்றி நான் சொல்லுவேன், நன்றி தேவனே. உமக்கு நன்றி For your name is great and greatly to be praised. I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord. For your name is great and greatly to be praised. போற்றி பாடுகிறேன் நான் தேவா உந்தன் நாமத்தை, தேவா. Let us quickly put down an opening prayer. Then we stand up and we start to pray. Especially for this people of human Rachel, we pray that you will bless all of the part of the ceremony that is taking place, that Jesus will be center of this ceremony that is to take place. And we ask, Lord, for the minister of ministry, but also used for your glory and purpose. So bless this time and the people who are still on the way. Cover them by your precious blood and bless this ceremony, we pray in Jesus' name. Amen. ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். Shall we pray? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாநில ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ரூபன், ரேச்சல்,
இந்த நாளிலே அவர்கள் நிச்சயம் செய்து கொள்ள இருக்கிற நிலையை உங்களுடைய கருத்து கொள்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே இருவரை சேர்ந்து அத்தனை ஆசீர்வதிக்கக்கூடிய மேம்போடு அடைக்கிறோம். உடைய கருத்துக்கள் கொடுக்கிறோம். ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். ஆமென். திருமணம் இல்லை, ஆனா பார்க்க போனாக்க அது திருமணம் போல காணப்படுது. ஆனா சிலர் சொல்லுவாங்க பாருங்க, நிச்சயதார்த்தம் வந்து பாதி திருமணம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. Some people will assume that when you finish the engagement, you have already finished half of the wedding. அப்படி ஒண்ணும் இல்லை. இது வந்து ஒரு நிச்சயம் தான். இன்னார் அவங்க விவாகம் செய்து கொள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு Just between two people being engaged to each other. வேதத்துல நம்ம வந்து சில நிச்சயதார்த்தங்களை பார்க்கிறோம். We see from the word of God engagements taking place. திருமணத்துக்கு முன்பாக 2 குடும்பங்கள் ஒன்றுபட்டு அவங்க நிச்சயம் பண்ணிடுவாங்க, என் பையன் உங்களுக்கு, உங்க மகள் எங்களுக்குன்னு சொல்லுவாங்க. Families come together where they say, my son is for your daughter and your daughter for my son. ஆக நம்ம வேதத்துல வந்து நாம் முதல் ஒரு நிச்சயதார்த்தத்தை பார்க்கிறோம். And we're going to look at the engagement from the word of God. First engagement. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவரே ஆதாம் ஏவாளை ஒன்றாக திருமணமாக்கி வைத்தார். God married Adam and Eve in the Garden of Eden. அது திருமணம். That is marriage. ஆனா நிச்சயதார்த்தம் நீங்க பார்க்கிறீங்கன்னாக்கா, நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு அவர் வந்து ஒரு காரியம் செய்தார். But when we look at engagement, we see how Abraham again made for his son Isaac. ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய ஒரு 140 வயது இருக்கும். வயசாயிடுச்சு அவருக்கு. அவருக்கு அடுத்து அவருடைய வாரிசுல யார் வருவாங்கன்னு அவருக்கு கண்டிப்பா ஒரு நிச்சயம் வேணும் பாருங்க. Abraham was catching up in years. He was about 140 and he was thinking of who to come after him. ஈசாக்கு தன்னுடைய மகன் தனக்கு பின்னாக அவருடைய வம்சத்தை தொடர வேண்டும். Isaac was to continue on after Abraham. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஈசாக்கின் மூலமாக நிறைவேற வேண்டும். The promises of God was to continue through Isaac. ஈசாக்கின் மூலமாக கர்த்தர் வந்து ஒரு தேசத்தை உண்டாக்க போறாரு. God was going to create a nation through Isaac. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக ஆபிரகாம் இப்ப அதை நிறைவேற்ற போகிறார். And Abraham was to fulfill those promises through Isaac. ஆகினால ஆபிரகாம் வாழ்ந்த இடம் வந்து ஒரு கானானியருடைய இடம். The place where Abraham dwelt was the land of the Canaanites. அவங்க வந்து ஆண்டவரை அறியாம இருந்த ஜனங்கள். The Canaanites were people who did not know the Lord. ஆகினால ஆபிரகாம் என்ன செய்தார் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் தன்னுடைய வேலைக்காரர்கள ஒரு உயர்ந்த வேலைக்காரரை அழைத்து அவருக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். And he calls his eldest servant in his house and gives him an important task. அவர் சொல்றாரு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, சரி இப்படிலாம் செய்வாங்க பாருங்க. சரி, இவர் என்ன செய்யறாருனாக்கா, சீர்வரிசை வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 10 ஒட்டகங்கள் கொண்டு போறாரு. To bring the trays of gifts, he took 10 camels. எத்தனை ஒட்டகங்கள்? 10 சாதாரணமானது இல்ல. 10 ஒட்டகங்கள் வந்து ஒரு ஒட்டகம் வந்து இன்றைக்கு உள்ள ஒரு BMW காடி, ஒரு மெர்சிடிஸ் காடி, என்ன டெஸ்லா காடி, உலகத்தில் இருக்கிற விலை உயர்ந்த காடியில அந்த மாதிரி ஒரு 10 காடிங்க பாருங்க சீர்வரிசையா கொண்டு போறாரு. 10 camels were equivalent to 10 luxurious cars. அந்த மாதிரி நம்ம செய்வோமா? ஐயோ செய்ய மாட்டாங்க. அப்படி கொடுப்பாங்க, பொண்ணு வீடு தான் கொடுக்கணும். ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளை வீடு தான் எல்லாம் கொடுக்குறாங்க. Those days usually it's the bride side who gives the dowry, but here the groom side gives the dowry. அது இங்க உள்ளதுதான். வேதத்துல அப்பயே இருந்துச்சு பாருங்க. அவங்க சொன்ன நீங்க முதல்ல இது நமக்குள்ளார ஒப்பந்தம் சரியா இருந்துச்சுன்னா நாங்க கை நினைப்போம், நாங்க சாப்பிடுவோம்.
அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல நம்ம சரின்னு சொல்லிட்டு என்ன அதெல்லாம் பார்த்துட்டாரு பாருங்க. அது 10 BMW மெர்சிடிஸ் காடிங்கெல்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு பொண்ணு நகை காப்பெல்லாம் பார்த்துட்டு வெள்ளியெல்லாம் பார்த்துட்டு விடுவாங்களா, பிடிச்சுக்கோல சொல்லிட்டு பிடிச்சாச்சு. So they finished the task before even they had the meal. அப்பதான் பாருங்க 2 குடும்பத்துக்குள்ள பேசு. After both families had discussed, நிச்சயம் பண்ண பிறகு after they had given their word, அப்புறம் இந்த வேலைக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தாம்பாளத்தை மாட்டிக்கிட்டாங்க. then they exchanged trays. பிறகு அதோட 2 குடும்பமும் ஒன்னாக இருக்குது. இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னாக்கா ரூபனும் ரேச்சல் 2 6 சரியா பேர் வச்சிருக்காங்க. 6 இருங்க. உங்க அப்பா அம்மா எந்த நாள்ல உங்களுக்கு திருமண நாள் ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த நாள்ல நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் புருஷனும் மனைவியுமாக நீங்க ஊரறிய இருக்கலாம். அது வரைக்கும் கம்மன் இருக்கணும். சரிங்களா? பேசுங்க. இது எல்லாத்துக்கும் அறியறதுக்கு தான். நீங்க 2 பேரும் கூட வெளியில பார்த்தாங்கன்னாக்கா ஓ இவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம். ஓகே ரைட், செய்யுங்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்க 2 பேரும் ஒருத்தர் அவங்க போட்டு போறாங்க. ஜெபம் பண்ணுங்களா? ஆண்டவரே தாங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஓய்வு நாள், அந்த பரிசுத்த விவாக நாளுக்கென்று ஆண்டவரே நம்ம பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க உதவி ஆசீர்வதி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Occasion of 2 individuals, Reuben and Rachel, come together, even as we heard the word of God, the purpose of agreement and engagement. Today, to seal the engagement, the giving of the ring to each other, and also make the agreement until the day that they will come together in holy matrimony. And we ask of your blessing even now in Jesus' name. Amen. This journey more towards marriage, as we give their vows to each other, Lord, we pray, O Lord, that you give them wisdom, pray for the favor over their lives, pray for Lord, that you bring both families together. Lord, I pray that all things will work for good, we want time, your way. Let them keep them wise in all their choices, in all their decisions. Give them favor, give them peace. Jesus. Amen. பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி ஆண்டவரே. முடிக்கிறதுக்காக நன்றி. இந்த வேலையில ஆண்டவரே எடுக்க போகிற ஆகாரத்துக்காக நன்றி. இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து சரீரத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்படி எங்களுடைய ஐக்கியத்துக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன்
கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது.